ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்து கிட்டத்தட்ட 24 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பழைய வீடியோஸில் பார்த்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 24 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதற்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே சரி, இனிமேல் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போகிறேன் எல்லான்றதுக்கும் சரி, நிறைய கவர்மெண்ட் ஜாப் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 24 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்ல. ஸோ ரொம்ப 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 வந்து அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சாலுமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் 10ஆம் வகுப்புலேருந்து ஹை குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் படித்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் 32,000 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். நீங்களும் சரி, ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, எந்த விதமான கேண்டிடேட்டா இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே வந்து கிடையாது. ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வர்றது ரொம்ப ரேரான விஷயம் வந்து இருக்கும். அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து வருது அப்படின்ற போதே ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, 2024 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து செலக்டும் ஆயிருக்காங்க. இப்போ 2024க்கு அப்புறம் 2025 இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது இந்த ஜாப் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவான வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்கு, நீ அப்ளை பண்ணா எப்படி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே ரீசனுக்காக தான் சொல்கிறேன் திரும்ப முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இருக்கும். ஸோ கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா தபால் துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஜாப் வந்து நிறைய பேர் வந்து தபால் துறையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே ப்ரோ, நான் அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும், நான் எங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்து நான் எப்படி அப்ளை பண்ண சொல்லி யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஒரே பேஜில் தான் இருக்கும். மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இருக்கும், இல்லை அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்கும். ஓகேவா? அதற்கு பக்கத்தில் ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதை வந்து உங்களால் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு உங்களால் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. அதற்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் சேலரி வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொன்ன கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருக்க போகுது. நீங்க பண்ணக்கூடிய மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கோ அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா இருந்தாலே போதும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு பக்கத்துல ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து அப்ளிகேஷன் இருக்கு, இது வந்து நோட்டிஃபிகேஷன், அதற்கு கீழே அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இன்கேஸ் மிஸ்டேக் இருந்தாலும் கூட உங்களால் வந்து தெளிவாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அப்ளிகேஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபுல் நேமை பொறுத்த வரைக்கும்
கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் எழுதணும். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. மற்ற எல்லாமே இங்கே ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களோட நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் அதாவது பெண்கள் இருப்பாங்களே, பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது கூட உங்களோட ஹஸ்பண்ட் நேம் கொடுக்காம உங்களோட ஃபாதரோட நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, நிரந்தர முகவரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க, வித் பின்கோடோட கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் சேம் அட்ரஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல மட்டும் உங்களோட பின்கோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் பெர்மனன்ட் அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா எந்தவித பின்கோடுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மட்டும் சேம் அட்ரஸாக இருந்தாலும் மட்டும் இந்த இடத்துல மட்டும் உங்களோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு அட்ரஸாக இருக்கும், அதாவது ஊரோட அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடம் வேற இடத்துல இருக்கீங்க, தங்கி இருக்கீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் அட்ரஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு அந்த இடத்துல கூட பின்கோடு நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. பட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் எந்த ஒரு பின்கோடுமே கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு உங்களோட கேட்டகரி அண்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்களா ப்ராப்பராக கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸாக வந்து நீங்கள் எழுதாமல் லெட்டர்ஸாக வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/7/2024 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் 10th வந்து எவ்வளோ மார்க், அதாவது எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க, அதாவது எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் கொடுத்துட்டு இன்கேஸ் நீங்கள் டிப்ளமா டிகிரி லெட்டர் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோ வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க இல்லை டிகிரி வந்து எங்கே படிச்சிருக்கீங்களோ அதோட காலேஜோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த வருடம் நீங்கள் வந்து படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் நீங்கள் பண்ணீங்க, என்ன அட்ரஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் இது பண்ணீங்கன்றதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டேட்டு, அதோட பிளேஸ், அது ஊரோட பிளேஸு, எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட பிளேஸு. நெக்ஸ்ட் இந்த சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்றதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் எங்கே அப்ளை பண்ணலாம், எங்கே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற என்ன ஜாப் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 பேஜஸ் வந்து இருக்கும். அதில் செகண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக, அதாவது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டு இல்லை ஸ்பீட் போஸ்ட், ரெண்டில் எந்த போஸ்ட் மூலம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் சூப்பர்வைசரான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரூப் சி ரிலேட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 15/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.